யூதர்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதனால் ஒரு நியமிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆதார் மாதம் 13ஆம் தேதியில யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும், அல்லது டிசம்பர் மாசம். ஆதார் என்பது கடைசி மாதத்தை குறிக்கிறது. அப்ப டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒட்டுமொத்த யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது எஸ்தரை கர்த்தர் அதற்கு முன்பாகவே அரண்மனைக்குள்ளாக கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அரண்மனைக்குள்ளாக கர்த்தர் எஸ்தரை கொண்டு போகிறார். ஏனென்றால் எஸ்தரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அநேக எஸ்தரை குறித்து தேவன் பல நோக்கங்களை வைத்திருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவன் தேடக்கூடிய எஸ்தர் நீங்க தான். தேவன் தேடக்கூடிய அந்த மனுஷி நீங்க தான். இப்ப செயல்பட வேண்டிய எஸ்தர் செயல்படாமல் மௌனமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷி கடந்து போகிறது. தேவனுடைய மனுஷன் மூலமாக, மொர்தெகாய் மூலமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எஸ்தர் மௌனமாக இருக்கும் பொழுது, அல்லது எஸ்தர் செயல்படாவிட்டால் தேவன் வேறொரு மனுஷனை கொண்டு, வேறொரு எஸ்தரை கொண்டு, வேறொரு மனுஷியை கொண்டு நிச்சயமாய் செயல்பட முடியும் என்று இந்த வசனம் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே தேவன் தேடக்கூடிய ஸ்தோத்திரம் எஸ்தர்களை, தேவன் தேடக்கூடிய சகோதரிகளை, நீங்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்காக பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இவர்கள் அடிமையாக விற்கப்பட்டிருந்தார்கள். இப்ப இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல